5 நிமிஷத்தில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. உதிரி உதிரியாக அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பிரியாணி மாதிரியே பிரியாணியை விரட்டி அடிக்கக்கூடிய டேஸ்ட்டில் இந்த சாதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களா? ஒரு தடவை மட்டும் இதுபோல் சாதம் செய்து கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் இது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்கிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய்யை நான் உருக்கி ஊற்றிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதிகமாக மசாலா சேர்க்காமல் 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, இது கூடவே நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்காமல் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது உங்ககிட்டலாம் இருக்கான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சுலபமாக நமக்கு இஞ்சி பூண்டு நைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 220 ரூபா தான். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரசத்துக்கெல்லாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் பூண்டு இதில் நச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். பூண்டு நச்சுக்கலாம். நம்ம ரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, அப்பப்போ தேவைப்படுற நேரத்துக்கு நம்ம எப்போவுமே தட்டிக்கிட்டு அரைச்சிட்டு இருக்காமல் இந்த மாதிரி சுலபமாக நைக்கக்கூடியது. ஒரு 3லேருந்து 4 பூண்டு போட்டு நம்ம அப்படியே நச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 பூண்டு வரைக்கும் நான் அப்படியே நச்சு போட்டிருக்கேன். இது கூடவே இப்போ முழுசாக பூண்டு ஒரு 10லேருந்து 15 பற்கள் சின்ன சின்ன பூண்டு தான் இதுக்கு சேர்த்துக்கணும். பெரிய பூண்டு சேர்த்துக்க வேண்டாம். அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் உங்ககிட்ட முந்திரி, திராட்சை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் திராட்சை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு இப்போ இது நல்லா வதங்கி வரணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன். முக்கியமாக இதுக்கு நம்ம பச்சை மிளகாவோட வாசம் தான் ரொம்பவே முக்கியங்க. பச்சை மிளகாய் நீங்கள் அதிகமாக போடுங்க, ஆனால் கட் பண்ணி போடாமல் லைட்டாக கீறிட்டு போடுங்க. அந்த வாசம் இருந்தால் தான் இந்த சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். முன்னாடியே பூண்டு நம்ம நச்சிட்டு சேர்த்துருக்கோம், முழுசாகவும் சேர்த்துருக்கோம். இந்த சாதத்துக்கு இந்த மெத்தடில் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 50 ml தயிர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே தயிர் எல்லாமே நல்லா கரைஞ்சி நமக்கு வரட்டும். இல்லைன்னா நமக்கு அப்படியே திரண்ட மாதிரி இருக்கும். நல்லா குக் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு பிடி அளவு புதினா, ஒரு பிடி அளவு மல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹையில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. நான் தேவையான அளவு ஒரு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தேன். அது நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நான் உரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1.5 கப் அளவு ரைஸுக்கு நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸ் எந்தளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. 1 கப்புனா 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு சரியான அளவாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது நம்ம 1 கப்புக்கு ரைஸுக்கு நம்ம 1.25 கப்பு தண்ணி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணும்போது 1க்கு 1 சரியாக எடுத்தால் தான் கரெக்டாக வேகும். இப்போ அரிசியும் சேர்த்துட்டு அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே உடைஞ்சிடாமல் லைட்டாக நமக்கு கலந்து கொடுக்கணும். உடனே நம்ம மூடியை போட்டு ஹையில் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் அப்படியே ஓப்பனில் வச்சு குக் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். கரெக்டாக 9லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தேன். குறைவான தீயில் வச்சுருந்தேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பிரியாணி, எம்டி பிரியாணி. பிரியாணியவே விரட்டி அடிக்கும். எந்த கடையில் வாங்கின பிரியாணின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வாசமாக நல்ல காரசாரமாக இருக்கும். பச்சை மிளகாவோட வாசமும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நமக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தோம்னா இதுக்கு நம்ம தொட்டுக்க எதுவுமே செய்ய தேவையில்லை. நான் இன்றைக்கி மீன் வறுத்து வச்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சாதம் செஞ்சிங்கன்னா குழம்பு செய்ய தேவையே இல்லை, அப்படியே நம்ம கொடுத்து விட்டுறலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இதை விட ஈஸியான சாதம் இருக்கவே முடியாதுங்க. நல்லா 2 கைப்பிடி அளவு கடலையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 கொத்தளவு கருவேப்பிலை. பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா இது போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீட்டாக வெங்காயத்தை கொஞ்சம் அப்படியே உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் தட்டி விடுங்க. இந்த மாதிரி இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நம்ம உப்பை முன்னாடியே சேர்த்து நம்ம வதக்கிறதால சீக்கிரமாகவே நமக்கு தக்காளியும் வெங்காயம் வதங்கி வந்துடும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் மசாலா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க, நல்ல வாசமாக இருக்கும். சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் மல்லி மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. ஓரளவு இந்த மாதிரி மசிச்சு வந்ததுக்கப்புறமா சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட்டை நல்லா திருவிட்டு போட்டுக்கோங்க. உங்ககிட்ட பீட்ரூட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 2 கைப்பிடி அளவு கடலையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு கிரேவியுமே குழம்புமே தேவைப்படாது, சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். அது இந்த காலத்துக்கு நிறைய இரத்த பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அதுக்கெல்லாமே நமக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எனக்கு உப்பு ஆல்ரெடி போட்டிருந்தேன், பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். சாதத்தை நல்லா வடித்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் நம்ம எப்போவுமே மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் சாதம் நமக்கு குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட தோசை பரட்டி இருக்கும்ல, அதில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சோறு ஒன்றோட ஒன்று உடையாமல் அப்படியே நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த மாதிரி சோறை நல்லா கலந்து விடுங்க. இந்த ரைஸ் எல்லாத்தையும் எல்லா இடமும் படுற அளவுக்கு நீங்கள் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சி 1 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்ல குறைவான தீயில வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். சட்டுன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினாலே இந்த ரைஸ் தான் செய்வீங்க. இது கூட கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பீட்ரூட் பிடிக்காது. ஸோ பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கேரட் சேர்த்து செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் கடலையை மட்டும் எப்பவும் சேர்த்துக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்.